இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். பலவாகும் பெரியவர் பதிலோ தெளிவாக்கும். இல்லற துறவியாய் காட்சி தரும். இல்லற துறவியாய் காட்சி தரும். சுவாமியை கண்டாலே ஞானம் வரும். சுவாமியை கண்டாலே ஞானம் வரும். தெய்வமே நாம் என அறிவோமே. நிலையான இன்பம் பெறுவோமே. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம். மனித நிலையை கடந்த சிவாலயங்கள்ல மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு. வந்து சுத்தி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலியமா ஒரு நம்ம வச்சிருக்காங்களா, இல்ல வந்து மனிதர்களாவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்களே? மூலஸ்தானம் ஒண்ணுதாம்மா கணக்கு. மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்போ திருச்செந்தூர்ல போனீங்கன்னா லிங்கங்க வச்சிருக்கோம் லைனா. அந்த லிங்கத்துல ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம். அந்த ஒரு லிங்கத்துக்குள்ள 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன? சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான், வாலாஜாவாண்ட. அங்கே ஒரு தன்வந்திரி கோயில் ஒன்று கட்டுறாங்க. அதில் போனால் அதில் எல்லா சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க. அதில் லிங்கங்களும் வச்சுக்கிறாங்க. லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க. டிசைனாக சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி. இதனால் என்ன கடவுளுக்கு என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. இந்த லிங்கத்தை செய்தது யார்? மனுஷன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு என்னது? கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா? படைக்க முடியாது. அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான். அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறான். அதுக்கேற்ற சன்மானம் வாங்கின்னு போகிறான் மன்னங்கிட்ட அதுக்காக. ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு, மீதியெல்லாம் பார்வைக்கு தான். இப்போ 100 லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல. போட்டுனா நிறைய லைட்டு டியூப் லைட்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், அகல் விளக்கை தவிர வேறு ஏரியாது. ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டா என்ன போடலாம் இல்லை? ஊரெல்லாம் லைட்டு போடுறான், விழா பண்ணுறான். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் விளக்கு தாங்குது. ஏமா ஏமா கருவறை இருட்ட இருந்து அந்த கருவறை தான்மா. அது ஏன் இருட்டாக்கணும்? நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்ட வெளிச்சமாக இருக்கும். சாமி எல்லாரும் கும்பிடுவாங்கல்ல. திருப்பதிக்கு போகிறாங்க தெரியுமா? திருப்பதியில் ஒருத்தம் கூட சாமி கும்பிட்றது கிடையாது. பெருமாள் போட்டிருக்க கும்பிடவே முடியாது. மற்ற கோயிலில் கும்பிடலாம், திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது. ஏன்னா அந்த கருவறை இருட்டாக இருக்கும். அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும். அதை நீ தாண்டி கிண்டி போகிறதுக்குள்ள அவன் வலிச்சு ஜர்கண்டின்னு வெளியே விட்டுருவான். திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் போன இடத்துக்கு 10 வாட்டி போகிறது. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான். பார்க்காதால 10 வாட்டி போவான். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே செவுத்தோர் உறங்கின்னு போங்க. பார்த்துக்கிறியா ஸ்ரீரங்கத்தில்? ஏன்னா ஜனமே இருக்காது. இங்கே அச்சு பெறல்றான். இது காரணம் என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் போனால் சாமி பக்கத்தில் நின்று பார்க்கலாம் நீ. ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது, இருட்டில் இருக்கும். பார்க்க முடியாதாலும் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுன்னா அங்கேயே பார்த்துன்னு உட்காந்துங்கிறான். அப்போது என்ன அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கடவுள்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை. கடவுள் என்றது மறைமுகமாக இருள் என்று தோன்றியது. அது
அந்த கடவுள் இருளில் தோன்றிய கடவுளை நீ பார்க்கணும்னா நீ ஒளியாக மாறினா. அதுக்கு நான் கற்பம் கொளுத்து காட்டுறது. கற்பம் கொளுத்ததால கடவுள் நான் சாப்பிட போகிறார் கற்பத்தை. ஏமா அந்த வெளிச்சத்துல வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும். அப்போ நீ கற்பமாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பம் கொளுத்தி காட்டுறது. சாமிக்கு கற்பம் கொளுத்தனா சாமி கற்பம் கொளுத்த சாப்பிட பசி அறுப்பது அது கற்பத்தை துண்டுட்ட. ஏமா அப்படி பண்ணுங்க? என்ன பட்டினியா போட்டுக்கிறீங்க? அந்த மாதிரி பண்றீங்க சாமி கூட. அதனால இறைவனை இருளில் தான் உருவாகுது இறைவன். அந்த இருட்டை பார்க்கணும்னா நீ வெளிச்சமா மாறி போகணும். அப்பதான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அதனால தான் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் போட்டால் கூட அந்த கருவாரை மட்டும் இருளாகவே வச்சுக்கிட்டு. இப்படி பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை நடமாடும் தெய்வமாகவே அந்த பசுக்கும் கன்றுக்கும் வழிபடுறாங்க. அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்லுங்க. சாந்தமானதும் அது, அதே நேரத்தில் சதுர்வேதமானது. அது பசுவனுடைய உடலில் கோமாதான்னு பேர் அதுக்கு. அந்த பசுவனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும் பால் தரத்தால். அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது. மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும், பசு சாப்பிடாது. அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது. அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு, மூஞ்சி பாரு கொடுமையாக இருக்கும். எருமாட்டு மூஞ்சி பார்த்தினா எண்ணெய் மாதிரி இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உள்ள மாதிரி இருக்கும். ஆமாம்மா. அப்போ வீட்டுக்குள்ளே எது வந்த சந்தோஷம் இருக்கும்? கலகலனுக்கு வந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி போனால் எவனை சேப்பனை கட்டி எடுத்து அடிப்பான். அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டுருந்தா அந்த வீடு செல்வ செழிச்சா வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அது போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரகபிரவேசத்துக்கு அதெல்லாம் வச்சு செய்யறதுமா. ஏமா நல்லது செய்யறது நல்லது. ஏதோ ஒரு ஜீவனு காக்காக்கு ஏன் சோறு வச்சா என்ன பிரயோஜனம்? காக்காவுக்கு சோறு வைக்கிறதுல கெடுத்துக்க ஏன் வைக்கணும்? அதனால் கேட்டுது நம்மள. ஆனால் சோறு சும்மா இருக்கிறக்காக நம்மள கூப்பிட்டு போடுறாங்க. அது எங்கேயான பண்ணுறது? 4 வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது, உட்காந்துக்கிட்டு அதை போய் கா கா கான்னு கத்தி கலக்கிறோம். ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும். கேட்டுது நம்மள வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? மனுஷன் சாப்பிடும் போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும். அதான் இவனுக்கு புண்ணியம். அதனால தான் மார்வாடியெல்லாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்மையாக வாங்கி வச்சுருப்பான். சப்பாத்தி செம்மையாக சுட்டு வச்சுருப்பான். மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டு அவன் கடையை திறக்க போவான். அதனால தான் நல்லா இருக்கிறான். நம்ம மாட்டுக்கு போடுறத தூணு போடுறோம் நம்ம. அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது? ஆமாம்மா, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு துணி போடுறான் கிரகபிரவேச, மாடு கட்டிக்குது, அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான். அந்த மாட்டை இது மட்டும் 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான். அப்போது மாட்டை வச்சு இவன் பொழைக்கிறான். அவன் மார்வாடி என்ன பண்ணுறான்? மாட்டுக்கு கொடுத்தா ஒரு உயிர் எனக்கு கொடுத்தா புண்ணியன்னு கொடுக்குறான். அதனால அவன் சோகோன்னு நல்லாக்கிறான். நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போயின்னு என்ன பண்ணுறது? நம்ம புத்தி எப்படியே போச்சு. ஏமா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள்லேருந்து ஐயோ பொல்லாத ஆள் மாந்தாள். அந்த ஆள் கதை நம்மளுக்கு என்னத்துக்குமா? மோசமான வந்தாள் சொல்லு. இன்னைக்கு நீ ஒரு முடிவோடு வந்த பொழுது ஆண்டவா மணி என்னாச்சு? 4ஆவதா? அப்போ இது முடிச்சிடலாம். லாஸ்ட் ஃபைனல் சொல்லுமா. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும், திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யார். இல்ல சினத்தவர் யார், பகைத்தவர் யார்? அருணகிரிநாதர் யார சினத்தவரா இருக்கிறாங்க, பகைத்தவரா இருக்காங்க? சினம்னா என்ன? கோபம். கோபம். பகைத்தவர்னா என்ன? விரோதி, கண்டிச்சவர், கண்டிப்பு இல்லையா? அப்போ பகையானவன் என்னை கண்டிக்கிறவன், என்னை திட்டம் பண்ணுறவன், என்னை அடக்கணும்னு நினைக்கிறேன். சைலன்ஸ். அப்போது மற்றவன் என்னை அடக்கணும், என்னை இது பண்ணணும், நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவன். ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வருது, கோபம் வருது, இல்லையா? அதனால தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? சிரிப்பவர் தமர்க்கும் பழிப்பவர் தமர்க்கும், சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யார். அப்போ இந்த திருப்புகழ் எப்படிப்பட்டதுன்னா, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அது ஒரு நெருப்பாக மாறிடும், அந்த கொளுத்திட கொண்டுடும் உன்னை அப்படின்வார். இதில் சொல்லுவார், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குரு பரவன ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார்.
தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ திரிகட கொத்து பசை தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவரிக்க திரிகடக கொத்துப்பறை கொத்து கலமிசை முதுகுகை கொட்டு கலமிசை கொக்கு கொகு குக்கு பிடியன முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்படி ஒத்து பொருளவ பெருமாள் என்றார். இப்போ என்ன சொல்றாரு இல்லை, உண்மையான பக்தி இல்லாதவன பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார் இல்லையா? அதான சொல்றாரு. அப்போ தெய்வத்து மேல உண்மையான பக்தி இருக்கணும். அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனும். அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில வாழவே தகுதியற்றவனும். ஏன்னா இந்த ஆள் அந்த மாதிரி தகுதியற்றவனா இருந்தான் ஆரம்பத்தில் அருணகிரிநாத். அதனால அதை சொல்றாரு. இப்படி நான் வாழ்ந்து சாவத்துக்கு போனேன்டா, தகுதி இல்லாதவனிட்டு என்னை கடவுள் காப்பாத்திட்டான்டா. அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலன்னா உனக்கு அது நெருப்பா மாறிட்டேன்டா, அது கொளுத்திட்டேன்டா ஒன்று அப்படின்றான். அப்போ நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒருத்தன் அழிப்பான்? அழிப்பான அழிக்க மாட்டேன்னா? கடவுள் வந்து என்ன அழிக்க மாட்டான். ஆனால் நான் ஒரு மனுஷன் ஆயிடுச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான். இதானே இயற்கை. அப்போ இந்த அழிப்பு எங்கிருந்து உருவாகுதுன்னா கடவுள்கிட்ட இருந்தே உருவாகி போதுறான்றான். அப்போ நீ நன்மையை செய்தீன்னா இன்னொருத்தருக்கு நன்மையை உனக்கு செய்வான். நீ தீமையை செய்யினா இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போகிறான். அது எப்படிப்பட்டதுன்னா திருப்புகள் நெருப்புடான் இல்லையா? அந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் தானே. ரொம்ப சந்தோஷம். போகிறோம். இந்த தீர்த்தம், குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா. இதெல்லாம் கொடுக்கலாம், நீ கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் கட்டின ஒரு 1000 பேருக்கா கட்டின்னு வர போகிற என்ன? அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவன் ஒரு சந்தோஷமாக போகணும். அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க. இந்த அவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு. அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்குதான்னா காரணம் இருக்குது. அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது. யாரும் எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தான்னு அவனை கூட்டான் சாப்பிட்டேன். சின்ன வயசுல வெள்ளிக்கிழமை சுண்டல் கொடுப்பாங்க. அதாம்மா யாரும் தெரிஞ்சிக்கல. கூட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இங்கே போலிவாக்க ஊர் இருக்குது, கோயில் இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் அவன் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவான். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா தண்ணி குடிச்சா கூட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்திலேயே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அடிச்சுக்கும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும்? நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான். இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டான்னா, இந்த தீர்த்தம் குடிச்ச உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிடலாம். அதே நேரத்தில் ஐயருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றின்னு உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல. அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான். நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம எவ்வளோ பெரிய மாடேன்னு பாரு. வாராது கடைவழிக்கு. இப்போ ஊசி விற்கிது. கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான், ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும். ஆனால் அது சின்னது தான் காது. அந்த காது அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா? ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு விற்று போடலாம். ஊசிக்கு காது இருந்தால் போகுமா? மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவானா? கொலாவ முடியுமா? அதனால் காது அறுந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று. இது அறுந்து போச்சுன்னா நயா பைசா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்காரர் சொல்கிறான். இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராது நைனா.
இது விற்கிறதுக்கு போகாது. இப்போ நான் வைரம் விற்கிறேன், நான் வைடூரியம் விற்கிறேன், நான் தங்கம் விற்கிறேன் நின்னுக்கிறேன். ஆனால் இது காது அறுந்ததுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது, எதுவுமே தேராது. அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு. அதனால் அவர் மகானானார். இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது, வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போல இருக்குதுங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் எடுக்கிறான் ஒரு படம், ஒரு மடம் மாது ஒருவனுமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னும் பட்டினத்தார் பாட்டு இருக்குதுன்னா அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒரு கரு, ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழுற விந்து பனித்தூளி இருக்குது, அதில் ஒரு பாதி தானே அது. அந்த பாதி விழுந்து கண்ணு, முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம், அப்புறம் கை கால் வரலாம், இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலை தமிழ்நாட்டில் எடுக்கல, இந்தியாவில் எடுக்கல, ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம். அதை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும், அந்த விந்து போய் விழுற மாதிரியும், அது ஒரு கரு விட்டு வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாடு போகும்போது ஒரு குடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளைக்காரனை. அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னா பிடிக்காது. அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்குறாங்க ஏராளமான பேர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலையுமே இல்லை. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ 5 பெண்கள் பெற்றா அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 5ன்றது என்னதையா? 5 பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்கள் யார் அவன் தனக்குள்ள இணைக்கிறானோ, ஒன்று சேர்க்கிறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ள ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாவான்? ஆண்டியாக போயிடுவான். அதனால் 5 சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னா. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான், ஒரு கதை முடிஞ்சுது, ஒரு பிச்சைத்துக்கு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. எல்லாமே நம்ம ஏர்மாராக தானே யோசிப்போம். அது மாதிரி போட்டு இந்த 5 பஞ்சபூதங்களில் 2 அசையா பொருளாக நிற்குது. 3 பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த 3 பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, ஏமா பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டேயன். அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டேயன் யமன் போய் கயிறை போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையே 8 வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரிய கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னி கலை 8, சந்திரகலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கீழே மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது. அது 16 செல்வங்கள். அந்த 16ல் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோட வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 16 செல்வம் சேரணும். இந்த 16ல் நீ வாழணும். இந்த 16ல் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனையாச்சு? எத்தனைமாச்சு? 32. வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பை எத்தனை போய் காத்தோடு சேர்க்கணும். சேர்ந்தா எத்தனையாச்சு? 2 இந்த 2ஐயும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில். அப்போ எத்தனையாச்சு? இந்த 3 சேர்ந்தாதான் 16 கலை. இதான் அக்னி கலை, இதான் சந்திரகலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16னா இங்கே 16 புள்ளிய பெற்றுக்கிறது இல்லை. இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது.
ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம், இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது. 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வுடாது. இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணுன்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ள, பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவள் ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டுக்கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள் என்ன. இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் நான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடின உடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சான், இளமை வந்துதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அதாண்ட முக்தி மோட்சம்னா. இவ்வளோ கதை இருக்குது. திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். 3 மனம் சேர்றது திருமணம். இந்த 3க்கு தான் ஒரு தாலி கவுத்தில் 3 முடிச்சு போய் 32 முடிச்சு போட்டா என்ன வேணா? அந்த கவுர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டு நிகழாம தாமுகவர் மாதிரி. ஏம்மா அது ஏம்மா 3 முடிச்சு போடணும்? இந்த 3 முடிச்சு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது 3 சேர்ந்தால் திருமணம். திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து, நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்க அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினா, சித்தப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு, மாமா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு. இன்னைக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்றாங்க. எல்லாரும் முயற்சி பண்றாங்க. எல்லாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க, பண்றாங்க. எல்லாருமே முயற்சி பண்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருமே கெட்டவங்களா பிறக்கிறது இல்லைங்க. கெட்டவங்களா இருக்கிறதுக்கோ மனம் வந்த உடனே அவன் நல்லவனாவும் கெட்டவனாவும் தானாவே மாறிடுவான். ஆனா மனம் இல்லாத போது நல்லவனாவை மட்டும் பிறந்தான் அவன். கெட்டவனாக ஆகிறதில்ல, நல்லவனாவும் இல்லை. அது ஒரு குழந்தை. அதுக்கு தான் சொன்னான், குழந்தை என் தெய்வமும் ஒன்றுடான். ஏன்னா அதுங்கிட்டும் வேற்றுமை இல்லை, அதுங்கிட்டும் வேற்றுமை இல்லை தான். ஆனால் அது 10 வயசு ஆன உடனே எங்க சொத்து கத்தி ஏற்றுக்குன்னு போகிறாங்க. சொந்த அப்பனை வெட்டுறதுக்கு, சொந்த தகப்பனை ஆட்டோலேருந்து தள்ளி கொல்றாங்க புள்ள. அப்போ அவன் பிறக்கும் போது என் புள்ள கெட்டவனை பிறக்கணும் பெத்தான் இல்லை, அது பிறந்த உடனே கெட்டவனா இருந்ததா? வளர வளர மனம் வளர வளர விருட்சம் மாதிரி ஆகிப்போச்சு, ஆசைகள் பெருகி போச்சு. ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரி. இந்த ஆசைன்றது ஒன்று ஆசை இல்லை, அது ஒரு நோய்டான்றார். பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் உள்ளத்தை 24 மணி நேரம் இந்த ஆசையில் சாவரடா நீ. இது ஒரு நோய்டா உனக்குன்றார். வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ? நீ மனுஷன் ஆச்சாடா, இப்படி அழியலாமா நீ அப்படின்றார். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்கிறார். சும்மா இரு சொல்லு என்றால் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. எப்பவும் நீ அமைதியாக இருந்தா. ஆண்டவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடா. ஆண்டவனை நினச்சின்னு வாழ்வான். கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் என்ன. கெட்டு போச்சுடா உன் மனசு. நீ நல்லவனா இருக்குன்னா இறைவனுடைய பாதத்தை பிடிட்டா அப்படின்னு. அதனால மனிதன் பிறக்கும் போது நல்லவனாகவும் பிறக்கல, கெட்டவனாகவும் பிறகு அது ஒரு குழந்தையாக பிறந்தது. அது வளர வளர அந்த இடம் சேர சேர அது யார் யார் கூட சேர்ந்தோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள். தாய் தகப்பம் பீடி பிடிக்க மாட்டான். அவசியம் படல பார்த்தீங்கன்னா மொத்த பசங்களும் பீடி பிடிக்கும். ஏன்? அது வளர்ந்த இடம் அப்படி. இந்த மாதிரி ஸ்மோக் பண்றவங்கலாம் கெட்டவங்களா? ஸ்மோக் பண்றவங்க கெட்டவங்க கிடையாது. ஆனா குழந்தையில ஸ்மோக் பண்றது கெட்டது. ஒவ்வொரு ஆத்மாவும் பிறந்ததுலேருந்து கடை தேர தான் முயற்சி பண்ணுது. கடை தேர, அதாவது வீடு பேருங்கிற அந்த நிலைக்கு. எந்த ஆத்மா அப்படி பண்ணதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் சொல்லி தான் இப்போ கேள்விப்படுறேன் நான்.
இல்ல அதனுடைய கோல் அதுதானே. இது வந்து பரீட்சை தானே. இல்ல இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறது கடைசி பரீட்சை. புல்லாகி பூடாகி மரமாகி என்னமோ ஆகி மனுஷனா இருக்கிறோம். சரி, இதுதான் நம்ம கடைசி தேர்வு. கடைசி இது எப்படி கடைசி ஆகும்? இது மறுபடியும் முதல்ல திருப்பி 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். நீ திருப்பி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணது. போக கூடாதுன்னு முயற்சி யார் எத்தனை பேர் பண்றான்? எத்தனை பேர் பண்ணா? அது உண்மைதான், பண்றதில்ல யாரும். பின்ன பண்ணாத எப்படி கடை பிறவின்னு சொல்ற? பத்ரிகர் சொல்றாரு, பிறவியில் கடை பிறவி நாய் பிறவின்றாரு. நாய் தான் கடைசி பிறவியா? கடைசி பிறவின்னு பத்ரிகர் சொல்றாரு. நாய் பட்டினத்தாரும் சொல்றாரு, நாயா பிறந்து அதுக்கப்புறம் நேரம் அதான் கடைசி பிறவின்றாரு. கடைசி பிறவி நாய் பிறவி. அதோட முடிச்சுக்கின்னு அது மனிதனோட உறவாடுது. அதோட முடிச்சு திருப்பி புல்லாக்கி பூண்டாக்கின்னு போயிடுறா அப்படி. ஆனா கடவுள் அடைஞ்சா அது போகாதுரா அப்படின்றாரு. கடவுள் அடைஞ்சா மனுஷனா நாயா போகாதா? நான் எதுவுமே ஆகாத, பிறவியே கிடையாது. பிறவி இருந்தா தானே நீ எதுவாவது ஒன்று ஆகணும். இப்போ நான் செத்துட்டேன், எனக்கு கடவுளை பற்றி தெரியாது. நான் கடவுளை கட்டி போகணுன்னு ஆசைப்படவும் இல்லை. உலகத்தில் நான் சொத்து சுகத்தோடு வாழணும்னு ஆசை எனக்கு. நான் செத்து போயிட்டேன். நான் செத்த உடனே என் உடல் போச்சு. அப்போ என்னுடைய ஆன்மா ஏதாவது ஒரு உடல் இல்லாத அதுக்கு ஏகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், எதிர ஒரு நாய் காத்துங்குது. அந்த நாயினுடைய கர்ப்பத்தில் போய் போடுறேன், குட்டியாக வந்து வெளியே விடுறேன். அது நம்ம கண்ணு எதிர வாழற இத்தனை ஜீவராசியும் உயிர் தான். அது ஒரு ஜீவன் தான். ஆனால் நம்மளும் ஒரு ஜீவன் தான். ஏன் நமக்கு மட்டும் மனசுன்னு வச்சான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மட்டும்தான் இந்த ஊருப்பட்ட ஆசை. எல்லா ஜீவனுக்கும் அந்த நேரம் ஒரு பிடி சோறு கட்சா போதுன்னுவோம். நம்ம அடுத்த வருஷத்துக்கு சோறு வேணும்னு எடுத்து வச்சுப்போம். எல்லா ஜீவனும் எங்கன்னா மழையோ காத்தோ எங்கேயோ ஒண்டிக்க ஒரு இடம் கட்சா போதும், நமக்கு பெரிய பங்களா போகணும்னு நினைப்போம். இந்த மனசுங்கிறதால தான் மனுஷன் பேர். நமக்கு எறும்பு கூட உணவு அது மழை காலத்தில் எடுத்து வச்சு மனுஷன் எடுத்து வச்சு. ஆனால் வேற எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டுது. வேற 84 ஜீவராசியும் எடுத்து வைக்காது. 84 கோடி ஜீவராசிகளும் எடுத்து வைக்காது. சேமிப்புங்கிறது நல்ல விஷயம் தானே. சேமிப்பு யாருக்கு நல்ல விஷயம்? ஜீவனுக்கு நல்ல விஷயம், ஆன்மாவுக்கு நல்ல விஷயமா? இந்த மாதிரி பேசும்போது தான் இந்த சேமிப்பு நல்ல விஷயம். அடுத்த வாட்டிக்கு எடுத்து வச்சுங்க. நம்ம தான் ஜனங்க என்ன பண்ணிச்சாடா, கடவுளாது கடவுளாது பணத்தை எடுத்து வைடா, அடுத்த வாரத்துக்கு உதவும். சிறு சேமிப்பு துறைன்னு கவர்மெண்ட் எல்லாமே போட்டுங்க. கவர்மெண்ட் போடாது எதுவுமே கிடையாதுங்க. கவர்மெண்ட் எல்லாமே போடுது. சிறு சேமிப்பு தானே போடுது, பெருஞ்சேமிப்பு மோசம் பண்ணிட்டுலாம் போகுது. அதனால அது இல்லை. ஆன்மீகம்ன்றது அது இல்லை. சிறு சேமிப்பா பெருஞ்சேமிப்பா இல்லை. மனுஷன் நீ எதை நோக்கி பயணம் பண்ணுற, அதான் மனிதனுடைய வாழ்வு. மற்ற ஜீவராசிகளுக்கு அது தெரியாது. இந்த அற்புதம் தான் மனுஷங்கிட்ட இருக்கிற அதிசயம். இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி வளர்ச்சி அடையுது, எங்கேருந்து உருவாகுது? உடல் வளரும் போது அது கூடவே அதுவும் வளருது. எந்த வயசில் வளரும்? அது ஒவ்வொரு பிறந்ததுலேருந்தே வளர ஆரம்பிக்குது. நீ எப்போ ஆகாரம் ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சியோ அப்போதுலேருந்தே வளருது. 4 நாள் நீ ஆகாரம் இல்லைன்னா மூச்சு சரியாக வராது. 10 நாள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு பாம்பு விடுற மாதிரி வரும். இந்த மூச்சு எங்கேருந்து உருவாகுதுன்னா ஆகாரத்துலேருந்து உருவாகுது. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏய், இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க, சாணி கொட்டுவாங்க, தண்ணி ஊற்றி குழப்பி விட்டு ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க. கேஸ் ஃபார்ம் ஆகும். அது அடுப்பு கொளுத்துறதுக்கு கோபார் கேஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வயிற்றுல தீனியை போட்டு ஆகாரத்தை போட்டு தண்ணி ஊற்றணுன்னு கேஸ் வருது. அதான் பிராணன். கேஸ் தான் பிராணன். ஆமாம், அதான் பிராணன். பிராணன் வேற, உயிர் வேறையா? ஆமாம், உயிர் தான். அந்த கேஸ்லேருந்து வர்றது தான் காற்று. அந்த காற்று தான் உயிர். காற்று தான் உயிர். ஆமாம், பிராணனும் உயிர். ஆமாம், பிராணனும் உயிர். ஆனால் இதில் என்னன்னாக்கா, இதில் உனக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வர்றது பிராணன், உலகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு மேலே வர்றது அபானன், கடவுள் பிராணனாக இருக்கிறோம். 2 பேருக்கு லிங்க் இல்லைன்னா செத்து போயிடுவோம். இப்போ என் உயிர் எனக்குள்ளே இருக்குது. என்னை ஒரு கண்ணாடி ரூமில் போட்டு மூடிட்டாக்கா நான் செத்து போயிடுவேன். அப்போது இறைவனுடைய கேஸ் பிராணனும் தேவை, என்னுடைய அபானனும் தேவை. ரெண்டும் சேரும் போது தான் நான் உலகத்தில் வாழ்வேன். ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையா இருக்கிற ஆத்மாக்களுக்கு, மனசுங்களுக்கு, சரிங்களா, இப்போ நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. அப்ப இல்ல நீங்க ஏங்குறீங்க. இப்போ நாங்கெல்லாம் பாக்கியசாலிங்கய்யா. உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை.
நான் வந்து இவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், அவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், இத்தை படிச்சுக்கணும் அத்தை படிச்சுக்கணும் கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய், என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா. இப்படி ஆராய்ஞ்சி 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்கிறேன். ஆமாம்மா, காலையில் உட்காந்து 8 மணிக்கு இது வரைக்கும் பேசின்னுக்கிறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான், பேட்டி எடுத்தா 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன் சோறு தண்ணியில் தான். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே. அந்த மாதிரியான சூழ்நிலைகளால அவங்க வந்து சரியான பாதையில் போக முடியாம இந்த பாதை வந்து மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குது. ஆமாம்மா, இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலையுமே அறிய முடியாது. எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது, எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது, எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்ட. அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம். அதனால தான் இதை மறுபடியும் நான் படிச்சு ஒரு வயசுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அது செய்யணும். எந்த ஏஜா இருந்தாலும் செய்யணுமா, நீ சாவர வரைக்கும் செய்யணும். இதுக்கு என்ன அளவு கொள்ளாது. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை 16 வயசுல தொடங்கிடணும்னு முற்றிடணும்னு சொல்லலையா, சாவர வரைக்கும் செய்யணும். அதை உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தான்னா போனா சொல்லு. அதனால அதுக்கு வயசே கிடையாது, எப்போ வேணாலும். ஆனா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு, இதோ அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு, 2 பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவேனா? ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே. வயசு கம்மி, இளமை இருக்குது. அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது, உச்சத்தை எட்டும். இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி காலாடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொரன்னா கூட கிடைக்காது, அது மாதிரி ஆகிடும். அதனால தான் சொன்னேன், கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லாரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க. அது என்னது திருமணம்? எனக்கு புரியலம்மா, கொஞ்சம் நீ படித்த பொண்ணு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். இந்த திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க. திருமணம்ன்றது என்னது? திருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க. திருமணம்னா யார் மனம்? ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும், அதே மாதிரி 2 குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா. 2 குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. இருமணம் சேர்ந்தா 2 மனம் தானே ஆச்சு, 3 மனம் எங்கிருந்து வந்தது? நான் 3 மனம் சொல்லவே. திருமணம் என்ன எத்தனை, திருன்னா எத்தனை, அப்புறம் எங்கிருந்து வந்தது? நான் நினைச்ச ஆன்சர் இது என்ன தெரியுமா, இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தா லவ் மேரேஜ் தான் நிறைய பேர். அதனால வந்து திருமணத்துக்கு போறாரு ஐயரு, அவருக்கே திருமணம்னா தெரியாது. அதனால நிறைய லவ் மேரேஜ் ஆகுறதுனால வந்து சொல்றதுக்கு தெரியல. அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. எந்த மேரேஜ் ஈத்துனாவது ஓடி போட்டோம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது கிட்ட எதனா இருந்துட்டு போகுது. ஆனா கல்யாணம் தானே அது பேரு, அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன? திருனா கடவுளுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கடவுளை கல்யாணம் பண்ண போறோம். கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனா பண்றோம் ஊரை ஏமாத்துறதுக்கு. ஆனா பண்ண போறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்துல கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்காமே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமா, எல்லா பத்திரிகைகள் அப்படிதான் போடுறாங்க. நாங்க எல்லாம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகைகளும் திருமணம் போடுறாங்க. அதனால நாங்களும் வந்து தொட்டு அந்த திருமணம் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் 2 மணம்னு போட்டுருக்கலாமே, திருமணம்னு போடுறாங்க 3 மணம்ன்றாங்க. 3 மணம்ன்றது யாரு? அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமா போகுதுன்னு யோசித்தேன். பக்கத்துல ஐயர் இருக்காரு. ஐயரும் இருக்காரு. அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர் தானே, இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க. அதனால
இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம். உலகத்தில் பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாமல் இருக்குது. ஆனால் முப்பொருள் அசையுது, உலகத்துக்குள்ளே இயங்குது. அது என்னன்னா இயங்குது? நீர், நெருப்பு, காற்று. இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில். இப்போ இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறான்? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் இப்போ, இல்லை? போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, தெருவில் தான் எடுக்கணும். இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 1 பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் 2 பேத்துக்கணும், செத்து போகுது இன்னொன்னுட்டு. ஆனால் 16லாம் பேத்து எடுத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில், அவ்வளோதான், நம்ம உள்ளே தான் போயிடணும். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற, எல்லா ஜனமும் வந்தது, எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு. வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம், எல்லா ஜனமும் வருது, எல்லாரும் மாலை போடுறான், எல்லாரும் வாழ்த்துறான். இப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்க, இப்படி பேசினாருங்க, இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அப்புறம் யார் வர்றது? அதுக்கப்புறம் யாருமா வர்றது? ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார். அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியண்டா. இல்லை, தான் சொல்லும் நீ யார் என்பது. அதுதான். அப்போதான் நான் என்ன பண்ணேன்னு தெரியும், ஆட்டோயம் பண்ணேன்னு தெரியும், என்ன வருது என் கூடன்னு தெரியும். அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா, வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா, காடு வரைக்கும் புள்ள வருவான், கடைசி வரைக்கும் என்ன வரும்? பாவ புண்ணியம் வரும். ஒன்றும் வராதில்லை, ஒன்றும் வராதுன்னு பிறக்க போகிறதே இல்லை, பாவ புண்ணியம் வரும். இதை தான் அவர் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன். எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க, இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி. அவர் சொல்கிறாரு, பாட்டு பாடின டிஎம்எஸ் கேட்குறாரு, பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிறியப்பா. ஆனால் பட்டினத்தார் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு. நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத, யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு. யாரே? கண்ணதாசனை. அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்போ அது கண்ணதாசன். இங்கே பல பேர், இந்த தாமரை செல்வி இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே பேட்டி எடுக்கும் போதெல்லாம், சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா, மகான்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில், அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான். நான் மகானும் இல்லை, நான் சித்தரும் இல்லை, நான் ரிஷியும் இல்லை, நான் மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க, 10 வருஷமாக கடவுளை தேடுறேங்க, நான் 5 வருஷமாக தேடுறேன்னு இங்கே சொல்கிறாங்க எல்லாரும். 6 வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு. சோறு கிடையாது, போட துணி கிடையாது, தங்க இடம் கிடையாது, அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம். கடவுள் இருக்குதா இல்லையா? இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது, நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும். அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுடு. அப்போது இந்த மகானு சித்தர் நிறைய பேர் இன்றைக்கி அவங்கவுங்களே ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை. ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும், பார்க்காம போட்டுக்கூடாது. அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றத கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார். ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால் நான் யாரோன்னு எழுதுனேன் அப்படின்னாரு.
அப்போ ஒரு விஷயத்தை நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு, நானே பெரிய சித்தரு, நானே உலகம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தா அது உலகத்தை ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திக்கிற மாதிரி இல்லை அது. அதனால அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருமா பட்டினத்தார். ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து தன்னை கெடுகின்றான், தன்னை அறிந்தவனுக்கு அது தான் அறியால் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்னை தானே தன்னை அர்ச்சிக்கணும். அதான் கடவுள் வழிபாடு. ஊரெல்லாம் போய் சுத்தி நான் அர்ச்சனை பண்றது கடவுள் வழிபாடு இல்லை. அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, உனக்கு கடவுள் யாரா உலகத்துல? குரு தாண்டா கடவுள். கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான். எந்த குருவை நீ கடவுளா ஏத்துக்கிறியோ அந்த உன் மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம். கடவுளே குருவா நீங்க தான் சாமி வாழ்க்கையில. அதுதான் அத திருமூலர் 200 பாடல்ல சொல்றாரு. ஆமா சாமி. அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினாரு போனோம். ஆமா சாமி. ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும். ஒரு ஊர்ல இருந்து இடையில ஆறு, அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும். அப்போ டெய்லி இந்த அம்மா போய் பால் கொடுக்குறாங்க. சாமியார் உட்காந்துங்கிறாரு. ஆற்றுல தண்ணி போகுது. இந்த அம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க. அவர் சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னா? ஆற்றுல வந்தேங்க, தண்ணி போகுது, நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி மேலேயே வந்திருக்க முடியும்? அந்த ஆற்றுல போனால் முழுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தார். சரி நானும் வரேன் பார்க்கலான்ட்டு வந்துட்டு அந்த அம்மா திரும்பி வரும்போது தண்ணி மேலேயே நடந்து வந்தாங்க. சாமியார் காலை வச்சாரு, உள்ள போட்டாரு. சாமியார் செத்து போட்டாரு. தண்ணி மேல நடக்கலான்னு சொன்ன சாமியாரு செத்து போயிட்டாரு. தண்ணி மேல நடக்கலான்னு கேட்ட பொம்பளை நடந்து போயிடுச்சு தண்ணி மேல. காரணம் என்ன? மன நம்பிக்கை. குரு சொன்னாரு அது உண்மையா இருக்குன்ற நம்பிக்கை. அவருக்கு இதுல பொய்யாச்சு நினைக்கும் போது செத்து போட்டாரு. இந்த நம்பிக்கை தான் மனுஷனை வாழ வச்சிருக்கும். நம்பிக்கை சாமி. இன்னும் ஒரு சிறு சந்தேகம் சாமி. இந்த ஒரு கையில குடும்பத்தை பிடி, ஒரு கையில ஆன்மீகத்தை பிடி அப்படின்னு சொன்னீங்க. என் மனைவி என்கிட்ட கேட்டா, எனக்கே கூட யோசிக்கல, நீங்க ஒரு கை தானே வச்சிருக்கிறீங்க, இரு கையால நீங்க எப்படி குடும்பத்தையும் கடவுளையும் எப்படி பிடிக்க போறீங்க அப்படின்னு. ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லிச்சு? மனம் சொல்லி. மனம் தானே சொல்லி. அந்த மனம் 2 கை இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு கையில ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும், இன்னொரு கையில ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும். ஆனா ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? 2 கையில 2000 எடுப்பான் இல்லையா? அது அவனுடைய மன வலிமை தான். கடவுளை எது கும்பிடணும்? கடவுள் இல்லைன்றவனும் உயிரோட வாழ்ந்துன்னுக்குறான், கடவுள் இருக்குதுன்றவனும் செத்து போறான் குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இல்ல? ஆமா சாமி. இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா கடவுளை பத்தி தெரியாத மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது உலகத்துல. அது எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாத்து? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில போனோங்கன்றது இல்ல. 400 வருஷம் வாழுது ஆமை. ஆமா. அது எந்த கடவுளை கும்பிட்டுட்டு வாழ்ந்துனுக்குது? அப்போ கடவுள்ன்றது எதுன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரியாததான் கோயில் கோயிலா சுத்தி போட்டு நான் ஊர்பட்ட கடவுளை கும்பிட்டங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி சுத்திட்டு. அதேதான் சாமி, அதேதான். மனிதனுக்கு கடவுள் என்றது உலகத்துல உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும். புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா? காட்டுல வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தாட்சி சாப்பிடணும். அது கடவுளை கொடுப்பாரு உட்காந்துக்குமா? அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம 2 பேரை 2 ரூம்ல போட்டு பூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வாருங்க நீட்டு ஒருத்தனை சோறு போட்ட சும்மா குறை இறந்துருவோம். இல்ல நான் கடவுளே கிடையாதுங்க, சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கொடு, 10 நாள் இப்போ தோண்டினா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான். உண்மை சாமி, உண்மை சாமி. தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை ஒரு தாய் தப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, கடவுள் தெரியுமா அதுக்கு? நான் பேசுறது என்னமா நாத்திக மாறி இருக்கும். நாத்திக இல்ல, சிந்திச்சு பாருங்கன்றேன். ஒரு குழந்தை பிறக்குது ஒரு தாய் தப்பனுக்கு, அந்த குழந்தைக்கு 5 வயசு வரையும் கடவுளே தெரியல, ஆனா வாழுது. எப்படி வாழுது? பிறந்த உடனே தாய்ப்பால் கேக்குது, அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேக்குது, அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேக்குது, அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேக்குது. இதையெல்லாம் கொடுத்தாதான் அது வளரும். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வச்சு என்ன காப்பாற்ற மாட்டார். அப்போ கடவுள்ன்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள். உங்க அறிவுரை தான் வலிமை சாமி. எனக்கு அதை நினைச்சு அந்த ஆகாரத்திலிருந்து தான் அந்த உலகத்தையே இயக்கி நிற்கிறான். இதை உணராத ஏமாத்தி நிற்கிறான். ஆமா சாமி, தன்னை உன் துன்பத்திற்கு காரணம் நீயே கர்ம வினையை நீயே விதித்தது அப்படின்னு
சொல்லும் போது எனக்கு நெத்தியில ஆணி அடிச்சது போல் பொற்று என்று அப்படியே சுதாரித்து கொண்டு என்னது இப்படி இருக்குது, இதனால வரலையும் அப்பா மேல பழிய போட்டோம், அம்மா மேல பழிய போட்டோம், ஊர் மேல பழிய போட்டோம், அண்ணன் தம்பி மேல பழிய போட்டோம், இப்ப காரணம் நீயே தான் உங்க துன்பத்திற்கு கர்மவினையே காரணம் அப்படின்னு சொல்லும் போது என் மனம் துடிச்சு அந்த நேரத்துல. அப்பனை என்றால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி 2 உபதேசம் வாங்கி செய்து கொண்டிருக்கிறேன். வாங்கி இருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்தீங்கன்னா மனிதன் ஒவ்வொரு பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான், அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான், அவனுக்கு தான் பிறப்புங்க. அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது. அப்போ நம்ம பிறந்து இருக்கிறோம், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும்? வழி எது அதை அழிக்கிறதுக்கு? எனக்கு பிறப்பு வேணாம், நான் பிறந்து என்ன சாதிச்சேன் இந்த உலகத்தில், அதனால எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும். அப்போ இது ரெண்டுல இந்த எதனால இந்த பாவத்தை அழிக்க முடியும்? எது வழி? எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாதிச்சோமோ, எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணி தீர்த்துடணும். அப்படின்னா 2 வழி தான். ஒன்று தர்மம், இன்னொன்று யோகம். இந்த 2 வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும். வேற எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்ததுன்னா அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஒரு காற்று வந்ததுன்னா அதை அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும்? இருக்கிறத எதையுமே இல்லாதாக்கிட்டு போயிடும். அந்த நெருப்பை கொளுத்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறேன் நான். அந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் அதுல அழிஞ்சிடும். அந்த பாடத்துல எனக்கு உண்மையை உணர்ந்த. ஆமா, அதுல எனக்கு ஆரவாரம் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும். இப்போ எல்லாரும் என்ன கேக்குறீங்க, நான் ஏன் பிறந்தேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. இப்ப நான் கூட அதை தான் கேட்டுக்கினே இருக்கிறேன். எனக்கு விடையே பதில கிடைக்கல. ஒன்றும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல. நான் ஏன் இப்படி உட்காந்து நல்லா இருக்கட்டும், நாய் கத்துற மாதிரி கத்தின்னுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறேன். அதனால இதெல்லாம் அறியாமையில வர கேள்விகள். அப்ப இந்த கடவுளை கும்பிட்டேன், எப்ப கடவுளை கும்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு 1000 பேர் பேசுறீங்க, கையெடுத்து. ஆனா யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா? கடவுள் எப்படிங்கிறான்னு தெரிஞ்சது உண்டா? இல்ல. தெரியாம எப்படி கும்பிட்டீங்க? சிலைகளை தானே கும்பிட்டீங்க. அது பேசுச்சா உங்களாண்ட? இல்ல. அது தேவை. அது எப்ப வரைக்கும் தேவை? இளமை பருவத்துல கடவுள்னா நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள், நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன். அவனுக்கு கடல்ல கப்பல் போகுதுன்னு காட்டணும். எப்படி காட்டுவான்? எப்படி சொல்லுவான்? படம் வரைக்கும். ஒரு அட்டையில கடல்ல வரைஞ்சிட்டு அதுல ஒரு கப்பலை வந்து பாரு இப்படி போதணும். MBBS படிக்கிறவங்க பார்த்தா போதுன்னா காது மல்லி அடிக்க மாட்டான்? காது மல்லி அடிக்கும். அந்த மாதிரி இளமையில பக்திக்கு அவசியம். பக்தி இல்லாத ஞானம் கிடையாது. இருந்ததுனால விரக்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் அந்த பக்திய முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்கல்ல அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடைக்கவே முடியாது. இது எல்லாம் சும்மா தெரியாத பேசினுக்கிற விஷயம். நீ என்னத்துக்கு ஒரு சாமியார் கிட்ட போன, நீ என்னத்துக்கு கோயிலுக்கு போன, உன் மனசை நீ அடைக்க தெரியாதா? இன்னொருத்தர் என்னத்துக்கு தெரியாது. இப்போ உங்க அப்பா உட்காந்துங்கிறாரு, உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கங்குது. உங்க அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு, அவரு சிகரெட் பிடிச்சுன்னு உட்காந்துப்பியா? மரியாதை இல்லை. அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிறது. அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்றாங்கன்னும் போது இதுல உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது. ஆனா நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு. அதனால இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்க பயணத்துக்கு முடிவா இருக்கும். அதை விட்டு போட்டு சும்மா கண்டதை போட்டு குழப்ப கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்து கை எழுந்தாலும் மன வலிமையில ரொம்ப வலிமையா இருந்ததுனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன். ஆனா இப்பதான் உணர்ந்தேன், இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை. அதனால கடவுள் வழிபாட்டுல வந்து உண்மை மட்டும்தான் இருக்கணும். பொய், பொருட்டு, ஏமாத்தல், கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்ன. ஆனா அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்க எடுத்து அழிக்கிறது? கடவுளாண்ட தான் அழிக்கணும். ஆனா கடவுளாண்டே போய் பாவம் பண்ணா அதை எங்க எடுத்து அழிக்கிறது?
அந்த பாவத்தை பெரும் ஜென்மத்துக்கு வருமே அது. அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா சரியா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தெய்வ வழிபாடுன்றது ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும். அதுதான் தெய்வ வழிபாடு. ஏமாத்தத்துக்கோ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் உலகத்துல. அப்ப தவறான பாதையில போயிட்ட அவன் மட்டும் போறதில்லை, அவன் சமூகமே போயிடும். அவன் ஒண்டியோட போகாது, அது அவன் சமூகமே போவோம். உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திட்டு திருத்து, முடியலையா விட்டுட்டு போய்கினே இரு. ஆனா நான் திருத்துற ஊரையே கெத்துனுக்காத, அது தவறான வழியா போயிடும். அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம். சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.